கமலா நம்ம பொண்ணை பிடிச்சிருக்குன்னு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி உறுதியாக சொல்லிட்டாங்க. இனி அடுத்த முகூர்த்தத்தில் தேதி குறித்து கல்யாணத்தை நடத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இனிமே இவளை மேலே படிக்கிற பிளானை எல்லாம் நிறுத்திக்க சொல்லு என்று சமையலறையில் இருக்கும் அம்மாவுக்கு ரம்யா இருந்த அறையை பார்த்தபடியே சத்தமாக சொன்னார் அப்பா. அவனைப் போலவே இன்னும் சிலர் அவ்வப்போது வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவளிடம் விரும்புவதாக சொல்லி அணுகிய போதும் அவள் மசியவில்லை. காதல் என்பது இருபாலருக்குள்ளும் தானாக வரவேண்டிய ஆத்மார்த்தமான உணர்வு என்று அவள் நம்பினாள். மேலும் ஐஏஎஸ் படிப்பதுதான் அவளின் நீண்டகால கனவு. கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு ஐஏஎஸ் கோச்சிங் சேர அப்பாவோடு அவள் போகும்போது சுரேஷை பஸ் ஸ்டாப்பில் எதர்ச்சியாக பார்த்தாள். அவனாக வந்து அவளிடம் பேச்சு கொடுத்தான். ரம்யா அவனை பார்த்துவிட்டு திரும்பி நின்று கொண்டாள். அவனோ சட்டென்று அவள் அருகில் நெருங்கி வந்து அவள் கையை பிடித்து விட்டான். சீ விடு என்று அவள் கையை உதற, ரம்யா ப்ளீஸ், உனக்கு என்னை ஏன் பிடிக்கவில்லை? ஐ லவ் யூ என்று அவன் கெஞ்ச, இருவருக்கும் இடையே நடக்கும் நிகழ்ச்சிகளை அவன் அப்பா பார்த்து கொண்டிருந்தார். ரம்யாவின் அப்பாவுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் சட்டையை பிடித்து இழுத்து ஓங்கி அறைந்து விட்டார். இதை பார்த்ததும் அவர்களை சுற்றியிருந்த கூட்டம் கூடிவிட்டது. சுற்றிலும் இருப்பவர்களில் சிலர் சுரேஷை திட்ட, சிலர் ரம்யாவையும் அவனையும் பற்றி ஏதேதோ அவர்கள் கற்பனைக்கு ஏற்றவாறு பேசிக்கொண்டார்கள். அப்போது அங்கிருந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர் இடையில் நுழைந்து, நீ கேஸ் கொடுத்தால் இவனை தண்டிக்க முடியும், போலீஸுக்கு ஃபோன் செய்யலாமா என்று கேட்டார். இதுக்கு போலீஸ் கேஸ் எல்லாம் வேண்டாம் என்று அப்பா சொல்ல, அங்கிருந்தவர்கள் சுரேஷை எச்சரித்து அனுப்பிவிட்டனர். அன்று முழுவதும் அப்பா அம்மாவும் சேர்ந்து கொண்டு அவளிடம் வந்து சுரேஷ் அப்படி நடந்து கொண்டதற்கு இவள் மீது தான் குறை சொன்னார்கள். இவள் அவனிடம் நெருக்கமாக பழகியிருப்பாள். அதை அவன் சகஜமாக எடுத்து கொண்டான். அவன் அவ்வளவு உரிமையாக கையை பிடிக்கிறான் என்றால் எப்படி? ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழையுமா? ரம்யா எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவர்கள் சமாதானம் ஆகவில்லை. மாற்றங்கள் வந்தாலும் நவீன காலம் மாறிக்கொண்டு இருந்தாலும் பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் இன்னும் சுயமாக முடிவு எடுக்க முடிவதில்லை. அவர்களின் தனிப்பட்ட விருப்பங்கள், ஆசை, கனவுகள் எல்லாம் அவர்கள் யாரை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் முடிவில்தான் நடக்கிறது. அதுவும் இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக அடிபட்டும் விடுகிறது. உனக்கு உன் விருப்பப்படி ஐஏஎஸ் படிக்கணும்னா அது உனக்கு வர போகிற கணவனை பொறுத்து, அவரின் விருப்பத்தை பொறுத்து. கல்யாணத்துக்கு பிறகும் கூட படிக்கலாம். நிறைய பெண்கள் அப்படி சாதித்து இருக்காங்க. உன்னோட சாமர்த்தியத்தால் அதுவும் நடத்த முடியும் என்று அம்மா அவளுக்கு தெரிந்த சமூக நடைமுறை பற்றி எடுத்து சொல்ல, அம்மாவின் சமாதானத்தை ரம்யாவால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அவளுடைய இயலாமையை அவளை மௌனமாக்கி விட்டது. இப்போது ரம்யா அவள் வருங்கால கணவனுக்காக பல கனவுகளோடு காத்திருந்தாள். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள் நண்பர்களே.